தலைப்பு அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வது, அல்லது இவ்வாறாக கூட சொல்லலாம், அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வது எப்படி? மூவிங் டு த நெக்ஸ்ட் லெவல். அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வது என்று சொல்லும் போது நீங்கள் யோசிக்கலாம், என்ன சொல்ல போகிறாரு? ஒருவேளை ஒரு புதிய வெளிப்பாடு வரப்போகுது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வார்த்தையை கொடுக்க போகிறார், ஒரு வித்தியாசமான காரியத்தை குறித்து பேச போகிறார் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் பகிர்ந்து கொள்ள போகிற காரியங்கள் ஒரு சிலவைகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம். ஆனால் மறுபடியுமாக இன்றைக்கு ஆவியானவர் அதை நமக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறார். இந்த காரியங்களை நாம் சரி செய்தால்தான், இந்த காரியங்களிலே நாம் செய்ய வேண்டியதை செய்தால்தான் நாம் அடுத்த நிலைக்கு முன்னேற முடியும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், நம்முடைய ஆஃபீஸில் இருக்கிற ப்ரொமோஷனாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் முன்னேற வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமானால் இந்த காரியங்களிலே நாம் சரி செய்து கொள்ளும் போது நாம் முன்னேறி செல்ல முடியும். முதலாவதாக நாம் பார்க்க போகிற காரியம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போடலாம், மன்னித்தல். அல்லேலூயா. நான் அல்லேலூயாவே வரமாட்டேங்குது. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், பாஸ்டர் இதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே, இந்த சப்ஜெக்ட்ல தான் நான் நிறைய பிரசங்கங்களை கேட்டிருக்கிறேன், நிறைய புஸ்தகங்களை படித்திருக்கிறேன், இன்டர்நெட்ல மெசேஜஸை கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். பிரியமானவளே, பிரச்சனை என்னன்னா, நம்ம அதிகமாக கேட்டிருக்கிறோம், ஆனால் செயல்பாடு என்று வரும்பொழுது அங்கேதான் பிரச்சனை உண்டாகிறது. We have heard too many messages, but when it comes to practical application, there is a problem there. ஆகையால் தான் இந்த மன்னித்தல் என்ற சப்ஜெக்டை மறுபடியுமாக பேசும்படியாக ஆவியானவர் ஊந்து தள்ளுகிறார். இந்த மன்னித்தலிலே 3 முக்கியமான காரியங்களை வைத்துவிட்டு அதற்கு பிறகு மற்ற காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம். முதலாவதாக, எப்படி மன்னிக்க வேண்டும் என்றால், முழுமையாக மன்னிக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, முழுமையாக மன்னிக்க வேண்டும். Forgive completely. எபேசியர் 4:32 படிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நமக்கு நன்றாக தெரியும், ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும்ன்றது நமக்கு நன்றாக தெரியும். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுமா? மன்னியுங்கள். அல்லேலூயா. மன்னிக்கணும். அப்போ கிறிஸ்து எப்படி மன்னித்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி மன்னித்தார்? ஒரு நாள் அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்து, நீங்களும் நானும் நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று சொன்ன உடனே அவர் முற்றிலுமாக மன்னித்து நம்மை சுத்திகரித்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? வேதம் சொல்கிறது, சங்கீதம் 103 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போ அவர் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, மறுபடியுமாக போய் நம்ம அவர் பிரசனத்தில் நின்று, ஆண்டவரே நான் இதை பண்ணேன், ஆண்டவரே நான் பழைய வாழ்க்கையில் இப்படி இருந்தேன், ஆண்டவரே நான் பழைய வாழ்க்கையில் இதை செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுவார், நீ என்ன பேசிட்டு இருக்கிற, எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னுவாரு. என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. நீ என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொன்ன. ஏனென்றால் அவர் மன்னித்து மறந்து விட்டார், அவருடைய நீதியினால நம்மை தரிப்பித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் அவர் மறுபடியுமாக நம்மை பார்க்கும் பொழுது ஒரு பாவியாக நம்மை பார்ப்பதில்லை, நம்மை ஒரு பரிசுத்தவானாய் பார்க்கிறார். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர்
நம்மை பார்க்கும் பொழுது ஒரு நீதிமானாக பார்க்கிறார். நாம் செய்த பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதிலே மன்னித்த தேவன் என்ன சொல்கிறார் என்றால், நான் மன்னித்தது போல நீங்களும் முழுமையாக மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. forgive completely. இன்னொரு வேர்டையும் ஆட் பண்ண விரும்புகிறேன், forgive quickly. சீக்கிரமாக மன்னிக்க வேண்டும், முழுமையாக மன்னிக்க வேண்டும். ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு தொலைபேசியின் மூலமாக என்னோடு கூட தொடர்பு கொண்டு அவருடைய மனைவியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தார். எனக்கு மனைவி இப்படி செஞ்சாங்க, மனைவி அப்படி செஞ்சாங்க, அவங்க பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பட்டியலிட்டு கொண்டே இருந்தார். திடீர்னு சொல்லி என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு போல தோணுச்சு. நான் அவரை பார்த்து கேட்டேன், ஐயா இந்த நடந்த சம்பவம் எவ்வளோ நாளுக்கு முன்னாடி நடந்ததை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் உடனே சொன்னார், 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னாரு. எத்தனை வருஷம்? 20 வருஷம் அதே மலையை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனப்பூர்வமாக மன்னிக்கவில்லை. பிரியமானவர்களே, நாம் ஒருவரை மன்னிப்போமானால் மறுபடியும் அவங்கள பார்க்கும் போது அந்த ஞாபகம் இருக்கக்கூடாது. மறுபடியும் அவங்கள பார்க்கும் போது எப்படி ஆண்டவர் அவர்களை பார்க்கிறார்களோ அந்த விதமாக நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். நான் ஆமேன் வர மாட்டேங்குது. மருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதற்கு பிறகு எஃபெக்ட் நல்லா இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எஃபெக்ட் நல்லா தான் இருக்கும். அப்போ பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஒருவர் அவங்க வாழ்க்கையை சரி செய்து கொள்ளும் போது, நமக்கு விரோதமாக ஏதாவது செய்துவிட்டு அவர்கள் மன்னிப்பு கேட்கும் போது அல்லது சரி செய்யும் பொழுது மறுபடியும் அவங்கள பார்க்கும் போது, இந்த பாவி எனக்கு என்ன செஞ்சான் தெரியுமா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா ஆண்டவர் மன்னிச்ச மாதிரி நம்ம மன்னிக்கல. முழுமையாக மன்னிக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முழுமையா மன்னிக்கணும். இரண்டாவதாக மனதுருக்கத்தோடு மன்னிக்க வேண்டும். forgive compassionately. மத்தேயு 5:7 படிக்கலாம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மறுபடியும் படிங்க. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சொல்ல மாட்டீங்களா? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீங்க சொல்லுங்க, அவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்போ மனதுருக்கத்தோடு இரக்கத்தோடு நீங்க மன்னிக்கும் போதுதான் உங்க அப்பாவும் என்ன பண்ணுவாரு? உங்க மேல இரக்கம் காண்பிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் இரக்கம் இல்லாமல் இருப்போமானால், மன்னிக்காமல் இருப்போமானால், நம்முடைய அப்பாவும் மன்னிக்காமல் இருப்பால், இரக்கம் இல்லாமல் இருப்பார். வேத ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ண முடியும். மத்தேயு 6:14-15 படிங்க. Matthew 6:14 and 15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பிதா உங்களுக்கு மன்னிப்பார். அடுத்தது 15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்க மன்னிச்சாதான் அவர் என்ன பண்ணுவார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க மன்னிச்சாதான் அப்பாதான் மன்னிப்பாரு. நீங்க மன்னிக்கலன்னா அப்பா மன்னிக்க மாட்டார். இது பெரிய தியாலஜிக்கல் டிஸ்கஷன் அவசியம் இல்லை. இதற்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்குது. நம்ம மன்னிச்சோன்னா ஆண்டவர் மன்னிப்பார், நம்ம மன்னிக்கலன்னா ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். நம்ம மன்னிக்கலன்னா எங்க போக முடியாது? நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் எதிர்பாராத நிலையிலே திடீர்னு சொல்லி மரித்து விட்டார். அப்போ அவர் மரித்த உடனே எல்லாரும் அவர் மறுபடியும் உயிர் வரணும்னு சொல்லி எல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், மகனே உன் வேலை இன்னும் வரல,
அதனால் மறுபடியும் உன்னை அனுப்ப போகிறேன். ஆனால் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நீ பார்க்கணும்னு சொல்லி ஒரு நரகத்துக்கு அழைத்து சென்றார். நரகத்துக்கு அழைத்து செல்லும் பொழுது திடீர்னு சொல்லி பார்க்கிறார், ஒரு தெரிஞ்ச ஒரு முகம் அங்கு இருக்கிறது. இவருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அவருடைய சொந்தக்காரர்கள். ஒரு அம்மா அங்கிருந்து கதறாங்க, அந்த தீயில இருந்து கத்திக்கிட்டு கதறாங்க. அப்போ இவர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே இவங்க எப்படி இங்க வந்தாங்க? நல்ல அபிஷேகம் பெற்ற சகோதரி, உமக்காக வைராக்கியமாக இருந்தாங்களே, அந்நிய பாஷையை பேசினாங்களே ஆண்டவரே, இவங்க எப்படி இங்க வந்துட்டாங்க? இல்ல ஆண்டவரே, இது சரியில்லை ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, மகனே நீ சொல்றது எல்லாம் உண்மைதான், எல்லாம் இவங்க செஞ்சாங்க. ஆனா இவங்களுக்கு விரோதமான பேசினவங்கள இவங்க கடைசி வரைக்கும் மன்னிக்கவே இல்லை. அதனால என்னாலையும் அவங்கள மன்னிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னாரு. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அந்த அந்த காயத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள், அந்த விரோதத்தை இருதயத்தில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். கடைசி வரைக்கும் அவங்க மன்னிக்கல. ஆண்டவர் அவங்க மன்னிப்பாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க மன்னிக்கல. அதனால ஆண்டவரால மன்னிக்க முடியல. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை ஒருபோதும் மீற மாட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை மன்னிக்க வேண்டுமானால் மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. Forgive compassionately. மூன்றாவதாக மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மூன்றாவது, அடுத்த ஸ்லைடுக்கு போலாமா டேனி? அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். பேதுரு என்ன கேட்கிறாரு? என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால், எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஐடியாவா இன்னொரு காரியத்தை சொல்றார். 7 தரம். நல்லா கவனிச்சிங்களா? அத ஐடியாவா என்ன பண்றாரு? ஆண்டவருக்கு எடுத்து கொடுக்கிறார். சில சமயம் நம்ம கேள்வி கேட்டுட்டு அப்படி அந்த கேள்வியோட இதுதான பதில் அப்படின்னு எடுத்து கொடுக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்ட உடனே என்ன பண்ணணும்? அதை ஆமோதிக்கணும், அதை சரி என்று சொல்ல வேண்டும் சொல்லிட்டு சொல்றாரு, 7 முறை தான ஆண்டவரே அப்படின்றாரு. இன்றைக்கு காலை வேளையில் ஒரு சிலர் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, எத்தனை தடவை தான் மன்னிக்கிறது? கூடவே இருக்கிறாங்க, எத்தனை தடவை மன்னிக்கணும் ஆண்டவர் சொல்றாரு? 7 தடவை சொல்றாரு. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 7 தரம் மாத்திரமல்ல 770 தரம் மட்டும் 770 தரம் மட்டும். அப்பனா எத்தனை முறை? மேக்ஸ்ல புலிகள் சொல்லுங்க. 770னா எவ்வளோ? 490 டைம்ஸ். ஆனா இது அப்படி கிடையாது, தப்பு கணக்கு. 7 days நீ மன்னிச்சிட்டே இருக்க. all the 7 days கணக்கு தப்பு. yes 490 டைம்ஸ் ஆண்டவர் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. நீங்க போட்ட கணக்கு கரெக்ட் தான், ஆனா இங்க தப்பு. ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னா, மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். தெரியும் அல்லேலியா வராதுன்னு. பக்கத்துல பார்த்து சொல்றேங்க, கடைசி மூச்சு வரைக்கும் அல்லது ஆண்டவர் வர்ற வரைக்கும் மன்னிச்சுட்டே தான் இருக்கணுமா, வேற வழியே இல்லை. அங்க போய் சேரணும்னா மன்னிச்சுட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். இங்க ஒரு எச்சரிப்பும் கொடுக்கிறேன், அவங்க மன்னிக்கிறாங்கன்றதுக்காக என்ன பண்ணக்கூடாது? தலை மேல ஏறி உட்காரக்கூடாது. பாஸ்டர் தான் பிரசங்கம் பண்ணிட்டாரு, நான் உன்னை தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீ மன்னிச்சுட்டே இருக்கணும்னா அதிகம் கொடுக்கிறவனிடத்துல அதிகம் கேட்கப்படும். ஜாக்கிரதையா இருங்க. பாஸ்டர் தான் சொல்லிட்டாரு. இன்னொரு வசனமும் இருக்குது, நாவு எப்படி குத்துனா கத்தி மாதிரி குத்தும், ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. இந்த மெசேஜை தப்பா இன்டர்பிரேட் பண்ணிட்டு வீட்டில் போய் இஷ்டத்துக்கு சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன மன்னிச்சிருமான்னு சொல்றதுக்காக இதை நான் சொல்ல வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. இது சொல்லணும்னு நான் உணர்த்தப்படுறேன்.
மன்னிக்க வேண்டும், அதே டைமில் அட்வான்டேஜ் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஆனால் நம்மளுடைய கடமை என்ன, நாம் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜஸ்ட் உங்கள் வாழ்க்கையை சற்று திரும்பி பாருங்க, ஆண்டவர் எத்தனை முறை உங்களை என்னையும் மன்னித்தார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை மன்னித்தேனே, நான் உங்களை தொடர்ச்சியாக மன்னித்து கொண்டே இருக்கிறேனே, நீங்க ஏன் மற்றவர்களை மன்னிக்க கூடாது? ஸோ மன்னிப்பில் மூன்றாவது குறிப்பு, தொடர்ச்சியாக மன்னிக்க வேண்டும். we need to forgive continuously. 3 காரியங்கள் மன்னிப்பில் பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம் சொல்லுங்களேன், அதுக்கு தான் பேப்பர் கொடுத்துருக்குறோம். என்ன பார்த்தோம்? முதலாவது forgive completely, முழுமையாக மன்னிக்க வேண்டும். இரண்டாவது மனதுருக்கத்தோடு மன்னிக்க வேண்டும். மூன்றாவது தொடர்ச்சியாக மன்னிக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு நாம் போக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்றால், பழையவைகளை மறக்க வேண்டும். பழையவைகளை மறக்க வேண்டும். we need to forget the past. ஏசியாவில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது, இங்கு குறிப்பிடப்படவில்லை. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முடிங்க பார்க்கலாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை காண்பீர்கள். அறியீர்களா? காண்பீர்களா? அறியீர்களா? ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் தான் பழசுல உட்கார்ந்துகிட்டே இருப்பீங்க? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், பழச நினைச்சு அழுதது போதும். 49:13. ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்ணமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஒருவேளை நீங்க தப்பு பண்ணியிருக்கலாம், அந்த தப்பை நீங்க செய்ய வேண்டியது உடனே அதை அறிக்கை பண்ணி, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க நீங்க சொன்ன உடனே அது முடிஞ்சு போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா பிரச்சனை என்னன்னா, மறுபடியும் நாம் அதே யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பழச நீ நினைக்காத, நீ முன்னேறி செல் என்று சொல்லி இந்த காலவேளை நம்மோடு கூட பேசுகிறார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சம்பவம் என்னன்னா, தாவீது பாவம் செய்கிறான். 2 பயங்கரமான பாவம் நடக்கிறது. ஒன்று விபச்சாரம், 2வது கொலை. பழைய ஏற்பாட்டில் இது 2மே பயங்கரமான பாவம். ஆமென். அப்போ தீர்க்கதரிசி ஒரு கதையை சொல்றான். என்ன கதை சொல்றான்? ஒரு ஆடினுடைய கதையை சொல்றான். அநியாயமா இன்னொருத்தனுடைய ஆடு எடுத்து இன்னொருத்தன் என்ன பண்றான், வந்த விருந்தினருக்கு அவன் பலி கொடுத்து அதை சாப்பாடா கொடுத்துட்றான். உடனே தாவீதுக்கு கோபம் வருது, அந்த மனுஷன் சாக வேண்டும் அப்படின்னு சொல்றான். தீர்க்கதரிசி சொன்னா, வேற யாரும் இல்லையா, நீதான் இந்த ஆள் அப்படின்றான். எப்படி இருக்கும்? கதையை சொல்லிட்டு கடைசியில் நீதாயா அந்த ஆள் அப்படின்னு. தாவீது நினைச்சிருந்தா அங்கேயே என்ன பண்ணிருக்கலாம், தீர்க்கதரிசி தலையை வெட்டியிருக்கலாம். ஆனால் தாவீது சொல்லுகிறான், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். He settled it immediately. உடனே அதை சரி செய்தான். உடனே தன்னுடைய பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டு அவன் மன்னிப்பு கேட்டு அவன் சரி செய்த உடனே தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையிலிருந்து வருகின்ற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரும் பாவத்தை எடுத்து போட்டார் அப்படின்னு சொல்றான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி செய்த உடனே ஆண்டவர் மறந்து விடுகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் முன்னேறி செல்ல வேண்டும். அதற்கு பிறகு நடந்த சம்பவம் என்ன? அந்த பிள்ளைக்கு பயங்கரமான ஒரு வியாதி வருது. தாவீதுக்கு பிறக்கிற பிள்ளை. 19ஆம் வசனம் படிங்க, 19-20 படிங்க. தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொள்ளுகிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து, அப்பொழுது நல்லா கவனிங்க, பிள்ளை சாக கிடக்கும் போது அழுது ஜோம் பண்றான், உபவாசம் இருந்து ஜோம் பண்றான், சாம்பல் உடுத்தி ஜோம் பண்றான். பிள்ளை செத்து போனவனே என்ன பண்றான் பாருங்க. தாவீது
அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு முன்னே வந்து போஜனம் கேட்டான். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீ செய்கிற இந்த காரியம் என்ன? என்னையா பிள்ளை சாக கிடக்கும் போது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண, அழுது ஜெபம் பண்ண, இப்போ பிள்ளை செத்து போயிடுச்சு, நீ என்னையா குளிச்சுட்டு நீ ஆலயத்துக்கு போயிட்டு நீ சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கறாங்க. அதற்கு அவர் பதில் சொல்றாரு. அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிறது. இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்ப வர பண்ணக்கூடுமோ? அதை திரும்ப வர பண்ண கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனோ அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை. இங்குதான் அவர் பழச பரி பண்றார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு இழப்பு, ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, ஆனால் அதை அங்கே அடக்கம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, he moves forward, he carries on with life. தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்கிறார். ஒரு மாபெரும் இழப்பு வருகிறது, ஆனால் இழப்பு இருக்கின்ற இடத்திலே அவர் இருந்து விடவில்லை, அவர் முன்னேறி செல்கிறார். அல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்லுகிறார். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சீக்கிரமா படிக்கலாம். பிலிப்பியர் 3:13 இதுல இருக்கு பாருங்க. பிலிப்பியர் 3 இல்லையா? சகோதரரே, நான் அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. போதும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பின்னானவைகளை மறந்து. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. இட்ஸ் நோ யூஸ் crying over spilt milk. கீழே விழுந்த பாலை நினைச்சு அழுவுறது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதை மறுபடியும் எடுத்து குடிக்க முடியாது. போனது தான். அல்லேலூயா. நீங்க யோசிக்கலாம், என் வாழ்க்கையில எவ்வளோ வாய்ப்புகளை நான் இழந்து விட்டேன், நல்ல வாய்ப்புகள் எனக்கு வந்தது, அதை இழந்து விட்டேன் என்று சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இன்னைக்கு அழுது கொண்டிருக்கலாம். நீங்க யோசிக்கலாம், என் வாழ்க்கையில நல்ல வரன்லாம் வந்துச்சு, அதெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, பின்னானவைகளை மறந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து, பழைய தோல்விகளை மறந்து விடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு பழைய பாட்டு உண்டு. போனால் போகட்டும் போடா. ஹல்லேலூயா. லவ் ஃபெயிலியரா? போனால் போகட்டும் போடா. பழசு முடிஞ்சு போயிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நினைச்சு அழுது உட்கார்ந்துட்டு இருந்தா ஆண்டவர் வைத்திருக்கிற புதிய காரியத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அதுதான் பிரச்சனை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம பழச நினைச்சு அழுது கொண்டிருக்கிறோம். பழைய இழப்புகள், பழைய தோல்விகள், பழைய பிரச்சனைகள், பழைய போராட்டங்களை நினைத்து நாம் அழுது கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அழுதது போதும், நான் உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. நல்ல ஒரு கைத்தட்டு தான் கொடுங்கள் ஆண்டவருக்கு. முடிஞ்சு போனது அதை பத்தி பேசாதீங்க. அதுதான் ஆண்டவர் யோசுவாக்கு உணர்த்துறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உணர்த்துறார். மோசே இறந்து விட்டார். இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் யோசுவன் இடத்துல பேசுறார். நன்றாக இந்த வசனத்தை கவனிங்க. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்போ நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். 30 நாள் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சானுங்க இஸ்ரவேல் மக்கள். எத்தனை நாள்? 30 நாள் ஒப்பாரி வச்சானுங்க. முடிஞ்ச பிறகு இவருக்கு தெரியாதா மோசே இறந்துட்டாருன்னு? புதிய வெளிப்பாட தேவை. பிரதர் ஜோஷுவா, உங்களுக்கு புரியலையா மோசே இறந்துட்டார்? எதுக்கு ஆண்டவர் சொல்றாரு?
தாசனாகிய மோசே என்ன சொல்றாரு? மரித்து போனான். இப்பொழுது அவனுக்கு தெரிஞ்சது ஆண்டவர் ஏன் சொல்லணும்? அவனுக்கு என்ன பிரச்சனைனா, மோசே மரித்த உடனே அப்படியே உட்கார்ந்துட்டார். ஐயா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே நான் எப்படி இஸ்ரவேல் மக்களை நடத்துவது? அதான் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 முறை மறுபடியும் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாதன்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு சோர்வு உண்டாயிட்டு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மோசே மரித்து விட்டார், நீ அழுதது போதும், நீ உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தது போதும், இப்போ நீ யோர்தானை கடந்து செல்ல வேண்டும், ஏனென்றால் கானான் தேசத்தை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உற்சாகம் அடையலன்னா பரவாயில்ல, நான் என் பிரசங்கத்துக்கு நானே உற்சாகம் அடைஞ்சுக்கிறேன். ஹல்லேலூயா. கானான் தேசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தது போதும், எழுந்து நடந்து போன்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் பிரியமானவர்களே, மகிமையான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆனா நீங்க உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து அதே ஒப்பாரி பாட்டை பாடிக்கிட்டு, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை, எனக்கு சொத்து இல்லை என்று சொல்லி நாம் பழையவைகளை நினைத்து கொண்டிருப்போமானால் புதியவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த காலைவேளையில் ஆண்டவர் சொல்றாரு, பழசை இன்னைக்கு அடக்கம் பண்ணிரு. ஆமென். ஹல்லேலூயா. புதியவைகள், மகிமையான காரியங்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிங்கன்னா ஆண்டவரை நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக குறிப்பு, 3வது குறிப்பு. பிரதர் டேனி, மூன்றாவது, மூவ் ஃபார்வர்ட் இன் காட்ஸ் பிளான். தேவனுடைய திட்டத்திலே முன்னேறி செல். எரேமியா 29:11 வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்கு. I know the plans I have for you, plans to prosper you, not to harm you, plans to give you hope and a future. உங்களுக்காக நான் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன், அந்த திட்டங்களை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. முடிந்தது முடிந்து போய்விட்டது, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய திட்டத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார், புதிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், புதிய ஒரு ப்ரமோஷனை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை உங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார், வேற யாருக்கும் அல்ல. விசுவாசத்தை நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பதாக சாட்சியாக வைக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த நேரத்தில் நன்றாக இதை கவனிங்க. மிக முக்கியமான ஒரு காரியம் இது. இவர் யாருன்னு தெரியுதா? அங்க போட்டாங்க. யாரு? ஆபிரகாம் தெருவா? ஆபிரகாம் லிங்கன். இவர் யாரு? அவருடைய கதையை சொல்ற, கொஞ்சம் கேளுங்க. 1831 நன்றாக கவனிங்க. இவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சார் 1831. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒழுங்கா இருக்கலாம்ல, அடங்கல ஐயா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் எலெக்ஷனுக்கு அவர் என்ன பண்றாரு? நிற்கிறார். 2வது முறை, 2வது முயற்சி, அதுலேயும் என்ன? தோல்வி. ஒழுங்கா இருக்கலாம்ல, அப்பமா அடங்கலை. 3வது முறை மறுபடியும் ஒரு பிஸ்னஸை ட்ரை பண்றாரு, அதுலேயும் தோல்வி, ஒர்க் அவுட் ஆகலை. 4வது என்ன பாதிப்புனா, 1835 அவருக்கு திருமணத்துக்கு நியமிக்கப்பட்ட அந்த பெண் அவங்க மரித்து போயிடுறாங்க. பயங்கரமான ஒரு போராட்டம். அதற்கு பிறகு 1836 பயங்கரமான நரம்பு தளர்ச்சி, நர்வஸ் பிரேக் டவுன் ஆகுது.
அந்த சம்பவம் ஒருவேளை அவரை பாதித்திருக்கலாம். அந்த பாதிப்பு நிமித்தமாக பயங்கரமான ஒரு நர்வஸ் ப்ராப்ளம் அவருக்கு வருகிறது. அப்பவும் சும்மா இருக்கல. நன்றாக கவனிங்க. 1843 அமெரிக்கன் காங்கிரஸ் எலெக்ஷனுக்காக அவர் நிற்கிறாரு. அந்த எலெக்ஷன்லையும் தோத்து போயிடுறாரு. இப்போமே பாருங்க, 1 2 3 4 5 6 முறை தோத்துட்டார். மறுபடியும் என்ன பண்றார்? 1848 மறுபடியுமாக முயற்சி பண்றார் அதே காங்கிரஸ் எலெக்ஷனுக்கு. மறுபடியுமாக 1848 தோல்வி. அடங்கி இருக்கலாம்ல? இல்லை. நம்பிக்கையை பாருங்க. மறுபடியும் அவர் போட்டியிடுறாரு. 1855 செனட் எலெக்ஷனுக்காக போட்டியிடுறாரு. அதுலேயும் தோல்வி. எத்தனை தடவை தான் அடி வாங்குறது? அதற்கு பிறகு பாருங்க, அடுத்த வருஷம் 1856 வைஸ் பிரசிடென்டாக ஆக வேண்டும் என்று சொல்லி போட்டியிடுறார். அதுலேயும் தோல்வி. அதற்கு பிறகு 59 செனட் எலெக்ஷன் 1859 1859 அந்த செனட் எலெக்ஷனுக்காக ஓடுறாரு. அதுலேயும் தோல்வி. தோல்வி எத்தனை பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 முறை தோல்வி. 1860 அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டுக்காக போட்டியிடுறாரு. அந்த எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாமாகுமே. முடியாதென்று மனம் தளராதே, முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாமாகுமே. முடியாதென்று மனம் தளராதே. நல்லா கைத்தட்டி பாடலாமா? முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாமாகுமே. முடியாதென்று மனம் தளராதே. ஓ முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாமாகுமே. முடியாதென்று மனம் தளராதே. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு கைத்தட்டி கொடுக்கலாமா? 11வது முறை 10 முறை நடந்த தோல்விகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு 11வது முறை அவர் முயற்சி செய்தார். சரித்திரம் படைத்த ஒரு மனிதனாக மாறினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நான் சொல்ல விரும்புகிற காரியம், ட்ரை ஒன் மோர் டைம். ஹல்லேலூயா. இன்னும் முயற்சி செய்து பாருங்க, இன்னும் போராடி பாருங்க. வெற்றி நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவனாய் இருக்கிறேன். நான் பலச நினைச்சு புலம்ப போறதில்லை, பலச நினைச்சு நான் அழுவ போறதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் மகிமையான ஒரு எதிர்காலத்தை எனக்கு வைத்திருக்கிறார், மகிமையான ஆசீர்வாதத்தை எனக்கு வைத்திருக்கிறார். நீங்க கை தட்ட மாட்டீங்க. உங்க விசுவாசத்தை விசுவாசிங்கன்னா நல்ல கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வார்த்தை வரும்போது அதை ரிசீவ் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, பாஸ்டர் ஆண்டுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருந்தாரு. முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாமாகுமே. முடியாதென்று மனம் தளராதே. எல்லாரும் கரங்களை தட்டி, முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாமாகுமே. முடியாதென்று மனம் தளராதே. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம சபைக்கு வாக்கு பண்ணிக்கிறார். எத்தனை ஆத்மா கொடுப்பேன்னு சொல்லி? 3000 ஆத்துமாக்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் கொடுப்பாரு சொல்லி? நல்ல ஒரு கை தட்டிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஆண்டவர் நம்முடைய தலைமை போதகர் மூலமாக பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, அவர் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டாரு, இனிமேல் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை நாம் கொண்டு வர வேண்டும். ஆண்டவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இவ்வாறாக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாதம் 3வது தமிழ் ஆராதனை ஆரம்பிக்கலான்னு சொல்லி. என்ன கைத்தட்ட மாட்டீங்க? நல்லா ஹல்லேலூயா. சில பேர் எதுக்கு கைத்தட்டுறீங்கன்னு தெரியும் எனக்கு. 11:30 மணிக்கு மெதுவாக வரலாம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் செப்டம்பர் 1வது வாரத்திலிருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லி. சாப்பாடெல்லாம் போட மாட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லைகளை விரிவாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் ஒரு கால் எடுத்து வைங்க. விசுவாசத்தில் முயற்சி பண்ணுங்க. விசுவாசத்தில் சுவிசேஷத்தை சொல்லுங்க. விசுவாசத்தில் ஜாப் அப்ளை பண்ணுங்க. விசுவாசத்தில் தேடுங்க. ஆண்டவர் சரியான நபரை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே. எல்லாம் எழுந்து நின்று பாடலாமா? முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் இலமாகுமே. முடியாதென்று மனம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக. முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் இலமாகுமே. முடியாதென்று மனம் தளராதே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஓ, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி போகும்படியாக ஆவியானவர் நம்ம இந்த காலைவேளை உந்தி தள்ளுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலைவேளையிலே முன்னேறி செல்ல வேண்டுமானால் முழுமையாக மன்னிக்க வேண்டும். முன்னேறி செல்ல வேண்டுமானால் மனதுருக்கத்தோடு மன்னிக்க வேண்டும். முன்னேறி செல்ல வேண்டுமானால் எத்தனை முறை காயப்படுத்தினாலும் தாராளமாக மன்னிக்க வேண்டும். ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. உங்களுக்கு பாதிப்பு கொடுத்த மக்களை பற்றி யோசித்து பாருங்க. இந்த காலை வேளையிலே ஒரு நிமிஷம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை மனப்பூர்வமா மன்னிக்கிறேன். ஆண்டவரை இனியும் நான் அதை இதயத்தில் வைத்துக் கொண்டு இருக்க மாட்டேன். ஆண்டவரே போதும். ஆண்டவரே, it is enough Lord, I forgive wholeheartedly. ஜெபம் பண்றீங்களா? ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சில நிமிடங்கள். உங்களை பாதித்த மக்கள் உங்க பேரை நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த நபரை நான் மனப்பூர்வமா மன்னிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும். இதுவரைக்கும் மன்னிக்காம இருந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியே சாஃப்டா கீபோர்டில் வாசித்துட்டு இருங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. இரண்டாவதாக, ஏதாவது சரி செய்ய வேண்டிய காரியம் இருந்தால் உடனே அதை அறிக்கை பண்ணி அதை சரி செய்து விடுங்க. ஆண்டவரே, இந்த ஏரியாவில் நான் தவறி விட்டேன், இப்பொழுது நான் அறிக்கை பண்றேன். ஆண்டவரே, நான் மன்னிங்கன்னு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். தூரா மாமா மாமா ஷம் தூரா மாமா. பழச நினைச்சு அழுகிறத நிறுத்தும்படியாக ஆவியானவர் உணர்த்துகிறார். போதும் என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்துகிறார். இட் இஸ் இனஃப். அழுதது போதும், அதே இடத்துல உட்கார்ந்தது போதும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். தூரா மாமா மாமா ஷம் தூரா மாமா மாமா. ஓ, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனிதன் உனக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? இன்னும் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்காக வைத்திருக்கிற மகிமையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன்.
அப்பா, எனக்காக வைத்திருக்கிற மகிமையான எதிர்காலத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் வைத்திருக்கிற அந்த மகிமையான காரியங்களை இயேசுவின் நாமத்திலே நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உமது சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. நீங்க எங்க மேல வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல அப்பா. ஓ, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளின் திட்டங்களையும் வைத்திருக்கிறீங்க. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, ஓ, நீங்க வாக்கு பண்ணிருக்கிறீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வாக்கு பண்ணிருக்கிறீங்க. அந்த வார்த்தையை உமது பிள்ளைகள் மீது நாங்கள் கூறுகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே அவங்க தூசியை உதறிட்டு ஆண்டவரே முன்னேறி செல்ல நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே பழைய சங்கிலிகள் அறுக்கப்படுவதாக. தோல்வியின் சங்கிலிகள், குற்ற மனப்பான்மைகள் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே ஒரு கழுகை போல ஆண்டவரே உமது பிள்ளைகள் மறுபடியும் எழுந்தருளுவார்கள். Hallelujah. Lord, let them rise up once again like the eagle, oh Father. ஒரு கழுகை போல அவர்கள் மறுபடியும் செட்டைகள் அடைத்து உயரே பறக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக நீங்க கொடுப்பீராக. இரட்டிப்பாக நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்ன தேவன் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையும் கொடுக்கிற தேவன், இந்த கால வேளையிலே எங்களை புதுப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு என்ற விசுவாசத்தோடு கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. நீர் வைத்திருக்கிற எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபைக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவீராக. முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக.